பைக்ல வேகமா போனாலும் மெதுவா போனாலும் ஒரே மாதிரி மைலேஜ் கிடைக்குமோ கிடைக்காதோ? ஆனா அல்ட்ரா டியூரா ஃப்ளேம்ல அதிக வெப்பத்துல சமைச்சாலும் எத்தனை பர்னர்ல சமைச்சாலும் 70% எரிவாயு சேமிக்கும். வேகமாவும் சமைக்கலாம், காசு மிச்சம். அல்ட்ரா டியூரா ஃப்ளேம். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. டெல்லி செங்கோட்டை மெட்ரோ ஸ்டேஷன் முதலாவது கேட் பகுதியில் நடந்த பயங்கர குண்டுவெடிப்பு சம்பவம் மொத்த நாட்டையும் உலுக்கி போட்டுள்ளது. இந்த கொடூர தாக்குதலை நடத்திய பயங்கரவாதி சதித்திட்டம் தீட்டியவர்கள் என அனைவருமே நன்கு படித்த டாக்டர்கள். குண்டுவெடிப்பின் போது அதை முன்னின்று நடத்திய உமர் நபி இறந்துவிட்டார். அவன் காஷ்மீரின் புல்வாமாவைச் சேர்ந்தவன். மற்றவர்கள் புல்வாமாவைச் சேர்ந்த முசமில் கனி, உத்தரப்பிரதேசத்தின் லக்னோவைச் சேர்ந்த ஷாஹின் ஷயீத், காஷ்மீரின் குல்காமைச் சேர்ந்த அதில், தெலங்கானாவின் ஹைதராபாத்தைச் சேர்ந்த அகமது மொஹியுதீன், ஸ்ரீநகரில் செயல்பட்டு வரும் மகாராஷ்டிரா ஹரிசிங் மருத்துவமனையில் வேலை பார்த்த டாக்டர் தஜமுல், இவர்கள் அனைவருமே கைதாகிவிட்டனர். பாகிஸ்தானில் தீவிரமாக செயல்படும் மசூத் அசாரின் ஜெய்ஷி முகமது பயங்கரவாதிகள்தான் பின்னணியில் இருப்பதாக முதற்கட்ட தகவல் வெளியாகியுள்ளது. அவர்கள்தான் டாக்டர்களை குறிவைத்து மூளைச்சலவை செய்து ஒயிட் காலர் பயங்கரவாதிகளாக பயன்படுத்தி இருக்கின்றனர். கைதான டாக்டர் பயங்கரவாதிகளில் மிகவும் முக்கியமானவன் என்றால் அது புல்வாமாவைச் சேர்ந்த முசமில்தான். இவனது செல்போனை கைப்பற்றி போலீசாரும் புலனாய்வு அமைப்புகளும் தீவிர விசாரணை நடத்தின. அவனிடமும் வாக்குமூலம் பெறப்பட்டது. அதில் திடுக்கிடும் தகவல்களை அவன் கூறினான். தீபாவளிக்கு தான் தாக்குதல் நடத்த முதலில் திட்டமிட்டோம். டெல்லியில் மக்கள் அதிகமாக திரளும் இடத்தை தேர்வு செய்து வந்தோம். ஆனால் கடைசி நேரத்தில் தாக்குதல் நடத்த முடியாமல் போய்விட்டது. இதனால் திட்டத்தை மாற்றினோம். குடியரசு தினமான ஜனவரி 26ஆம் தேதி தாக்குதல் நடத்த வேண்டும் என்று முடிவு செய்தோம். டெல்லியில் எந்த இடத்தை தேர்வு செய்வது என்று ஆய்வு செய்து வந்தோம். எல்லா வேலைகளும் தீவிரமாக நடந்தபோதுதான் ஒவ்வொரு தரையாக போலீசார் பிடிக்க ஆரம்பித்து விட்டனர். இதன் தொடர்ச்சியாகத்தான் டெல்லியில் குண்டு வெடித்தது என்று முசமில் சொன்னதாக புலனாய்வு அமைப்பு வட்டாரங்கள் தெரிவித்தன.